அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் ஒரு ஹெல்த் அவேர்னஸ்க்காக மெட்வே இன்ஸ்டிடியூட் ஆஃப் பல்மனாலஜி என்ற இன்ஸ்டிடியூட்டுடைய டைரக்டர் அண்ட் லீட் கன்சல்டன்ட், பல்மனாலஜி அண்ட் பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் சுப்ரஜா எம்பிபிஎஸ் டிஎன்பி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். பல்மனாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அது மக்கள் மத்திய இன்னும் பிரபலம் இல்லாத ஒரு ட்ரெண்டாக இருக்கு. அதனால அதை பற்றி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்ம போவோம். பல்மனாலஜி அப்படிங்கிறது லங்ஸ், நம்மளோட சுவாச பை, அதை பத்தின படிக்கிற ஒரு சப்ஜெக்ட். இதை பத்தி கூட ஒரு சப்ஜெக்டா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா ஒரு சின்ன அனெக்டோட் சொல்றேன். கண் இல்லாம வாழ்ந்துடலாம், காது இல்லாம வாழ்ந்துடலாம், மூச்சு இல்லாம வாழ முடியாது. ஸோ நம்மளோட உடல் இயங்குறதுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு நம்மளோட சுவாசப்பை. ஸோ அதை பத்தின விழிப்புணர்வு இந்த காலத்துல எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் எக்கச்சக்கமா வந்திருக்கு. பட் இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் பல வருஷமா காலங்காலமா இருந்துட்டு தான் இருக்கு. நமக்கு அந்த காலத்துல டிபி இருந்தது, அதை பத்தி ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ இன்ஃபெக்ஷன் இல்லாத மற்ற நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஆஸ்மா, அலர்ஜி, சிஓபிடி, ஸ்மோக்கிங் ரிலேட்டட் லங் டிசீஸ், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் அப்படிங்கறதுல நிறைய விழிப்புணர்வுகள் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் நுரையீரல் பத்தின படிப்பு. சிஓபிடி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆண்களுக்கு இல்ல ஒரு சில டைம் சில பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நுரையீரல் சுவாசப்பை பிரச்சனை. இதுல நமக்கு இருமல், சளி, மூச்சு வாங்குது, நடந்தா கஷ்டமா இருக்கு அப்படிங்கறது எல்லாமே வரலாம். இது எதனால வருது அப்படின்னாக்க எய்தர் ஸ்மோக்கிங்னாலேயோ இல்லாட்டி நம்ம ஊர்ல விறகடுப்பு யூஸ் பண்றது, இல்ல கண்டினியூஸா கொசுவத்தி நம்மளோட ரூம்குள்ளாரையே வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி நெடுநாளா இருந்துட்டே இருந்தது அப்படின்னாக்க அவங்களுக்கு நுரையீரல்ல அந்த சுவாச குழாய்கள்ல ஒரு சின்ன இந்த சுருக்கம் மாதிரி ஏற்பட்டு அதனால வர பிரச்சனை தான் இந்த சிஓபிடி அப்படிங்கறத சொல்றோம்.